இன்னைக்கு டியூஸ்டேங்க. என் வீட்டில் வந்து கேஸ் டெலிவரி பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த கேஸ் சிலிண்டர் வந்து ப்ராப்ளம். குக் பண்ணிட்டு இருக்கும் போது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. இதை எடுத்து மாட்டும் போது தான் தெரியுது அது ப்ராப்ளம்னு. அப்புறமா ஏஜென்சியில கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வந்து நேர்ல வந்தாங்க. நேர்ல வந்து ஓஸ் ரொம்ப பழசு, நீங்க 2017 இருந்து பழசை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்க்கு மாற்றம் பார்த்தீங்களா பைப்பு, அது வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஓல்ட் ஆயிடுச்சான். அதை வந்து புதுசா போட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு, உங்களுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது, நீங்க வேணும்னா நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் நான் குழம்பெல்லாம் செஞ்சேன். நல்ல வேளை நான் சாப்பாடு செஞ்சுட்டேன். அப்புறமா தான் வந்துட்டு கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இண்டக்ஷன் பேஸ்டா பாத்திரம் இருந்ததுன்னா எப்போதும் போல சுவையா நம்ம வந்து சமைச்சிடலாம். ஆனா அந்த பாத்திரம் எல்லாமே நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கொண்டு போயிட்டேன். இங்க வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, தான் கேஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு, வெஜிடேரியன் ரெசிபி தான் எங்க வீட்டுல இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல எண்ணெய் எல்லாம் பிரியவே இல்லை பாருங்க. காரணம் என்னன்னா, இண்டக்ஷன்ல வந்து குக்கர்ல ஊத்தி 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 கொதிக்க விட்டதுல ஏதோ சுமாராக தான் செய்ய முடிஞ்சது. இதை பாருங்க, குக்கர் வெண்டைக்காய் எவ்வளோ ஆயிலியா இருக்கு பார்த்தீங்களா? குக்கர் ஒன்று தான் என்கிட்ட இண்டக்ஷன் பேசிட்டு, வெண்டைக்காய் வேற பச்சையா இருக்கு, விதை வேற வெளியே வருது. இந்த மாதிரி சமைச்சதே எனக்கு சுத்தமா இன்னைக்கு பிடிக்கல. இருந்தாலும் வேற வழியில் நைட்டும் இதே வச்சு ஓட்ட வேண்டியதான். இன்னைக்கு பச்சை குழம்பு, பச்சை வெண்டைக்காய் எல்லாமே பச்சையா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. லேட் நைட்ல அநேகமா ஏதாவது சூப்பரா ஆர்டர் பண்ணி சாப்பிட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.